குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போது நாம் பார்க்க இருப்பது துன்பங்களை விளக்கும் கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசம் நம்மை தீமைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது. கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்று என்று பொருள். போரில் யுத்த வீரர்கள் தங்கள் உடலை காத்து கொள்ள கவசம் அணிந்து கொள்வார்கள். இங்கு நாம் கந்தசஷ்டி கவசம் நம்மை தீமைகளிலிருந்து துன்பத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது. இதை அருளிய ஸ்ரீ தேவராய சுவாமிகள் பெரிய முருக பக்தர். ஒவ்வொரு மூச்சிலும் முருகனையே சுவாசித்தார். அவர் மிகவும் எளிய முறையாக கவசம் அளித்துள்ளார் நமக்கு எல்லாம். சஷ்டி கவசத்தில் ஆரம்பமே சஷ்டியை நோக்க என்று இருக்கிறது. சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கும் அடுத்து 6ஆம் நாள் இந்த சஷ்டி. முருகப்பெருமான் உகந்த நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் சஷ்டி. இந்த சஷ்டி என்றால் 6 முகனுக்கோ 6 முகங்கள், சரவணபவ என்று 6 அட்சரம், 6 படை வீடுகள், 6 கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டவர். நாம் அந்த திருவடியை விடாது பிடித்தால் எந்த கெடுதலும் அண்டாது. சஷ்டி கவசத்தின் பொருள் என்னன்னு பார்க்கலாமா? கந்தன் வரும் அழகே அழகு, பாதம் 2இல் பன்மணி சலங்கை, கீதம் பாட கிண்கிணியாட, மயில் மேல் அமர்ந்து ஆடி வரும் அழகை என்னவென்பது? முருகன் வந்துவிட்டான், இப்போது என்னை காக்க வேண்டும். 12 விழிகளும் 12 ஆயுதத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும். அவர் அழகை வர்ணிக்கும் போது, பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா, உன் நெற்றியில் இருக்கும் திருநீர் அழகும், நீண்ட புருவமும், பவளச் செவ்வாயும், காதில் அசைந்தாடும் குண்டலமும், அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும், நவரத்ன மாலை அசைய உன் வயிறும், அதில் பட்டு வஸ்திரமும் சுடர் ஒளி விட்டு வீச, மயில் மேல் ஏறி வந்து கேட்டவர்களுக்கு எல்லாம் வரம் தரும் முருகா என்றெல்லாம் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார். அவர் கூப்பிடும் வேல்கள் தான் எத்தனை, உடம்பில்தான் எத்தனை பாகங்கள் காக்க என்று வேலை அழைக்கிறார். வதனத்திற்கு அழகு வேல், நெற்றிக்கு புனித வேல், கண்ணிற்கு கதிர்வேல், நாசிகளுக்கு நல்வேல், செவிகளுக்கு வேலவர் வேல், பற்களுக்கு முனைவேல், செப்பிய நாவிற்கு செவ்வேல், கன்னத்திற்கு கதிர்வேல், கழுத்திற்கு இனியவேல், மார்பிற்கு இரத்தினவேல், இளமுலை மார்புக்கு திருவேல், தோள்களுக்கு வடிவேல், பிடரிகளுக்கு பெருவேல், அழகு முதுகிற்கு அருள்வேல், வயிற்றுக்கு வெற்றிவேல், சின்ன இடைக்கு செவ்வேல், நான் கயிற்றை நால்வேல், பிட்டம் 2ம் பெருவேல், கணைக்காலுக்கு கதிர்வேல், விரல்களுக்கு அருள்வேல், கைகளுக்கு கருணைவேல், நாபிக் கமலம் நல்வேல், முப்பால் நாடியை முனைவேல், எப்போதும் என்னை எதிர்வேல், பகலில் வஜ்ரவேல், இரவில் அணையவேல், காக்க காக்க கனகவேல் காக்க. அப்பப்பா, எத்தனை விதமான வேல் நம்மை காக்கின்றன. அடுத்தது எந்தெந்த வகை பயங்களில் இருந்து காக்க வேண்டும் என்றும் விளக்கப்பட்டுள்ளார். பில்லி சூனியம், பெரும்பகை, வல்லபூதம், பேய்கள், அடங்காமுனி, கொல்லிவாய் பிசாசு, குரலை பேய்கள், பிரம்மராட்சசன், இருசி காட்டேரி, இவைகள் அத்தனையும் முருகன் பெயர் சொன்னாலே ஓடி ஒளிந்துவிடும் என்கிறார். அடுத்தது மந்திரவாதிகள். கெடுதல் செய்ய உபயோகிக்கும் பொருட்கள் பாவை, பொம்மை, முடி, மண்டை ஓடு, எலும்பு, நகம், சின்ன மண்பானை, மாயாஜால மந்திரம், இவைகள் எல்லாம் சஷ்டி கவசம் படித்தால் செயலிழந்து விடும் என்கிறார். பின் மிருகங்களை பார்ப்போம். புலியும் நரியும் எலியும் கரடியும் தேளும் பாம்பும் செய்யான் பூரான், இவைகளால் ஏற்படும் விஷம் சஷ்டி கவச ஓசையிலேயே இறங்கிவிடும் என்கிறார். நோய்களை எடுத்துக்கொண்டால் வலிப்பு, சுரம், சுளுக்கு, ஒத்த தலைவலி, வாதம், பைத்தியம், பித்தம், சூளை, குடைச்சல், சிலந்தி, குடல் புண், பக்கப்பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தால் உடனே சரியாகிவிடும் என்கிறார். இதை படித்தால் வறுமை ஓடிவிடும், நவக்கிரகங்களும் நமக்கு துணை இருப்பார்கள், சத்துருக்கள் மனம் மாறிவிடுவார்கள், முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே தினம் தினம் கந்த சஷ்டி கவசம் படித்தால் வேதனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். யாம் இருக்க பயமேன் முருகா. ஓம் முருகா ஓம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். முருகனின் துணை அனைவருக்கும் இருக்கட்டும். நல்லதே நடக்கும். நன்றி.